அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆமாங்க, வடலூர் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளார் ஜோதிமயமாகிய அற்புத திருநாள் இந்த தைப்பூச திருநாளாகும். வெள்ளை ஆடை உடுத்தி எங்கும் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காட்சி தருபவர் ஸ்ரீ வள்ளலார் சுவாமிகள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வதங்கினேன்னு வள்ளலார் வேதனைப்படுகிறார். ஆமாங்க, அது என்னங்க பயிர் பச்சை தானே, அதுக்கெல்லாம் என்னங்க ஓரறிவு ஈரறிவு உயிர் தானே, அதெல்லாம் வாடினா நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேதனைப்படாமல், வைத்த மரங்களையெல்லாம் வெட்டி எறியாமல், சின்ன சின்ன புல் பூண்டு வாடி வதங்கினாலே அதெல்லாம் பார்த்து வாடி வதங்கிய கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் வள்ளலார் சுவாமிகள். அது மட்டும் இல்லைங்க, கையுற வீசி நடக்கவே அஞ்சினேன் அப்படிங்கிறார். கையை வேகமாக வீசி நடக்கும்போது யார் மேலேயாவது அந்த கை பற்றக்கூடாதில்ல, அது மாதிரி தலக்கணமாக கூட நடந்துக்கக்கூடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைகளையும் மூடி எப்பொழுதும் அடக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் அருள் பிரகாச வள்ளலார் சுவாமிகள். யாருமே இந்த உலகத்தில் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பசிங்கிறது பெரிய கொடிய நோய். பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் பசியோடு வர்றவங்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று அற்புதமாக இன்றைய வரைக்கும் அணையா அடுப்பு ஒன்றை ஆரம்பித்து இன்றைக்கும் அந்த தைப்பூசத்தில் மட்டுமில்லாமல் தினந்தோறும் வடலூரிலே அங்கே வருபவர்கள், பசியோடு வருபவர்கள் வயிறார உண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் சுவாமிகள் ஏற்றிய அந்த அடுப்பு இன்னமும் எரிந்து கொண்டிருக்கிறது. அது விறகடுப்பல்ல, அது அருளால் வந்த நெருப்பால் எரிந்த அருள் பெரும் ஜோதி நெருப்பாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, வள்ளலார் சாதி மத இனப்பேதம் எதுவுமே கிடையாது. மனிதர்களை நேசிக்க தொடங்குகள், மதம் கடந்து மனித நேயத்தை பின்பற்றுங்கள், உயிர் பலி இடாதீர்கள், புலால் உண்ணாதீர்கள், மது பழக்கங்கள் புகைப்பழக்கங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். இப்படியெல்லாம் நமக்கு நிறைய அறிவுரைகள் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வள்ளலாருடைய அடியார்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. பல வெளிநாடுகளில், மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய அந்த அருட்சிந்தனைகளை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருவொற்றியூர், சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ வடிவாம்பிகையே ஸ்ரீ வள்ளலாருக்கு அவங்களுடைய தமக்கை ரூபத்தில் உணவு அளித்து சென்றிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அருட்புதல்வனாக பசியோடு இருந்த வள்ளலார் ராமலிங்கத்திற்கு அம்பாளே உணவளித்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அருட்திரு மகனாக, அருட்பெரும் ஜோதியாக வள்ளலார் அவர்கள் இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜீவகாருண்யம், மனித நேயம் இதெல்லாம் எங்கே இருக்குதோ, அடுத்தவங்களை பார்த்து, அடுத்தவங்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை பார்த்து நாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தோம்னா அந்த இடத்துல வள்ளலார் இருக்கிறார்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லைங்க, வள்ளலார் சுவாமிகள் தெய்வமணி மாலை அப்படிங்கிற நூலை தான் முதல்ல எழுதினாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி வள்ளலார் 5 மாத குழந்தையாக இருக்கும்போது தில்லை நகரிலே, அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய சென்றபோது உடனே அவர் சிரித்தார். அவர் சிரித்ததை பார்த்து ஸ்ரீ அப்பையா தீட்சிதர் அவரை வீட்டு குழந்தையை அழைச்சிட்டு போய் குழந்தையை படுக்க வச்சு அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தார். இந்த மாதிரி அருட்குழந்தையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திருவருட்பா அந்த நூல் மூலமாகவும் அகவல் மூலமாகவும் நமக்கு ஏகப்பட்ட கருத்துக்களையும் ஏகப்பட்ட உண்மைகளையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை விதிகளையும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மூலிகை சில நூல்களில் சொல்லியிருக்காங்க, மருத்துவ முறைகளை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 7 திரைகளை நீக்கி இன்றைய தினத்தில் அந்த வள்ளலார் சுவாமிகள் வடிவாக இருக்கும் அந்த அருட்பெரும் ஜோதியை நாம் வணங்கினோம்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், பாவங்கள், சாபங்கள் விலகும். ஜோதிட சாஸ்திரத்திலேயும் ஜோதியை வழிபட்டோம்னா நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி முருகப்பெருமானுக்கும் விசேஷமான நாளாக இருக்கிறதுனால அறுபடை வீடுகள் எங்கேயும் அரோகரா என்ற ஒரு குரல் எழும்பிக்கொண்டே இருக்கும். ஆரவாரத்துடன் இந்த அரோகரா குரல் எழுப்பும். அதனால் இன்றைய தினம் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வணங்குவோம். எல்லாம் வல்ல வள்ளலாரையும் பின்பற்றி அன்னதானமும் செய்து அருளாற்றல் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே,
தைப்பூச திருநாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவருளும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாரின் அருளாசியும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.